ஹலோ, கேன் யூ ஹியர் மீ? நான் பேசுறது கேக்குதான்னு கீழே சேட்ல கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், குட் ஈவினிங் டு ஆல். ஜஸ்ட் யா ஓகே. யா, எல்லாரும் அப்படியே சேட்ல அவங்க அவங்களோட டெசிக்னேஷன் ஆர் ஆக்குபேஷன், நீங்க என்ன பண்றீங்கிறத சும்மா ஒரு ஒன் வேர்ட்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே. ஓகே. யா. யா ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வெல்கம் டு ஜீரோ டு ஹீரோ வித் மகில். மை நேம் இஸ் ராஜேஷ் குமார். ஐம் a டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோச். எங்களோட கம்பெனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலியமா பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு அண்டு பர்சனல் பிராண்டிங் அண்டு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அண்டு பிஸ்னஸ்க்கான லீட்ஸ் எல்லாமே நம்ம கம்பெனி மூலியமா பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ எப்படி ஒரு யூடியூப் அண்டு இன்ஸ்டாகிராம்ல ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா மாறணும், அதுக்கான வழிகள் என்னென்ன அப்படிங்கிறதும் நம்மள கோச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபேஸ்லெஸ் கண்டென்ட்டை பொறுத்து உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குதா? நீங்க எல்லாம் ஃபேஸ்லெஸ் கண்டென்ட் போடுறதுக்கு தயங்குற, அது ஐ மீன் ஃபேஸ் காட்டி கண்டென்ட் போடுறதுக்கு தயங்குற ஒரு ரீசன் சேட்ல சொல்லுங்களேன். சும்மா ரொம்ப டீப்பா வேண்டாம், ஓரலா. ஹெசிடேஷன் ஆர் எல்ஸ் வந்து ஷிவர் ஆகும், ஆர் எல்ஸ் எனக்கு வந்து பேச வராது, தமிழ் இங்கிலீஷ் தங்கிலீஷ் எதுல வேணாலும் போடுங்களேன். இந்த இன்ட்ராக்ஷன் இருந்தால் தான் நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஓரியன்டா, இப்ப வர பீப்புள் எது ஓரியன்டா அட்டன் பண்றாங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும். ஓகேங்களா? இப்ப நீங்க சேட்ல கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணாதான் எனக்கு அதை ஓரியன்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் டீச் பண்ணுவேன். சரிங்களா? யா. ஓகே. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஸ்டூடெண்ட், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். யா. ஓகே. இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எல்லாருமே அவங்கவுங்க ப்ராடக்டை சேல் பண்றதுக்காக கண்டென்ட் போடுறாங்க. தீஸ் ஆர் த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு. பட் நம்மள பல பேருக்கு பிஸ்னஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் செகண்டரியா இருக்கு. பட் வி ஹாவ் டு ஏர்ன், நம்ம சம்பாதிக்கணுங்கிறது ஒரு நெசசரியா இருக்கு. ஓகேங்களா? இது இல்ல நிறைய பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த டைம் பாத்தீங்கன்னா ஒரு சண்டேல அவங்க ரொம்ப ரெஸ்ட் எடுக்கிற ஒரு டைம். கரெக்டா? அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணி பண்றதுக்காக இதை அட்டன் பண்ணியிருக்காங்க. ரைட்? ஸோ இதுலயே அவங்க பாதி சக்சஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. நம்ம நாட் ஓன்லி அவங்க எல்லாருமே வந்து
இந்த டைம் சண்டேல ஈவினிங் 4 to 5 4 to 6 எல்லாமே ஒரு ரெஸ்ட் எடுக்கிற ஒரு நேரம். கரெக்டா? அந்த நேரத்தை நான் யூஸ்ஃபுல்லா மாத்தி என்னோட லைஃப்பை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறோம்னு வந்த எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் அண்ட் கங்க்ராட்ஸ் டு. ஓகே, இப்ப பெரும்பாலான பீப்புள் முகத்தை காட்டி வீடியோஸ் போடுறதுக்கு போடாம இருக்கிறதுக்கு என்னென்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேமரா சைனஸ். ஒருத்தவங்களுக்கு நல்லா பேச வரும், பட் அந்த கேமராவை பிளேஸ் பண்ணிட்டா அவங்களால பேசுறதுக்கு வார்த்தைகள் தடுமாறும். கரெக்டுங்களா? லைக் எல்லாருமே வந்து நார்மலா ஒரு பர்சன் டு இன்னொரு பர்சன் பேசுறது ஈஸியா பேசுவாங்க. அதே இடத்துல ஒரு கேமரா பிளேஸ் பண்ணிட்டா அவங்கனால அவங்க நினைக்கிறத பேச முடியாது. ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு கூடுதல் கான்சியஸா வார்த்தைகளை யோசிச்சு பேசுற மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? அப்படி இருக்கப்ப அந்த கேமரா சைனஸ்க்கு பயந்தே நிறைய பேர் இந்த யூடியூப் கண்டென்ட் கிரியேஷன்ங்கிறதுல போகாமையே இருக்காங்க. பட் அவங்க யூடியூப் மூலியமா நம்மளும் ஏர்ன் பண்ணணுங்கிற ஐடியால இருக்காங்க. பட் அவங்கனால இந்த விஷயத்த ஃபேஸ் பண்றதுனால இன்னும் அதை ஸ்டார்ட் பண்ண முடியாம இருக்குது. ரைட்டுங்களா? அண்ட் தென் ஃபியர் ஆஃப் வாட் அதர் திங்ஸ். மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நம்ம முகத்தை காட்டி பேசினா நம்ம முகம் சரியில்லை, நம்ம பேசுறது சரியில்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது கிண்டல் பண்ணிடுவாங்களோ, ஏதாவது பேட் கமெண்ட்ஸ் பண்ணிடுவாங்களோ. நாட் ஓன்லி உமன்ஸ், மென்ஸ் ஆல்சோ ஃபேஸிங் திஸ் இஷ்யூ. ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப பயப்படுறாங்க இந்த விஷயத்துக்கு. ரைட்டா? நம்ம வந்து நம்ம பாட்டுக்கு நம்ம முகத்தை காட்டி பேசி ஒரு வீடியோ போட்டுடுறோம். பட் அதை கீழே பாக்குறவங்க ஏதாவது பேடா கமெண்ட் பண்ணிட்டா அவங்க நம்ம திட்டுற விஷயம் நிஜமாயிருமோ, ஐ மீன் அவங்க அவங்க சொல்றதான் கரெக்டோ, அவங்க திட்டுற விஷயம் கரெக்ட் தானோ அப்படின்னு மற்றவங்களோட வேர்ட்ஸை சஜஸ்ட் பண்ணிட்டு நம்மளோட இன்ட்ரெஸ்ட்ல கோட்டை விட்டுருவோம். ரைட்டுங்களா? தென் நோ ஐடியா வாட் கண்டென்ட் டு போஸ்ட். என்ன போஸ்ட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவே இல்லாம இந்த விஷயத்தை இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறது. அதாவது யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம்னு எடுத்துக்கிட்டா கண்டென்ட் கிரியேஷன்ல தெர் இஸ் லாட் ஆஃப் டைப்ஸ் தேர். ரைட்? நீங்க வந்து ஃபேஸ்லெஸ் கண்டென்ட்னு எடுத்துட்டாலே அதுக்கு கிட்டத்தட்ட 40+ நீச் இருக்கு. ஓகே, ஃபேஸ்லெஸ் கண்டென்ட் இல்லைனாலும் நார்மலா பேசி போறதுக்குமே எனக்கு பேச தெரியல, என்ன கண்டென்ட் பேசுறதுன்னு ஒரு ஐடியா இல்லை அப்படின்னு நினைச்சும் நிறைய பேர் இதை ஸ்கிப் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் தென் இதுக்கு பிக் செட்டப் வேணும். லைக் பேஸோட நான் ஒரு வீடியோ போடுறேன், எனக்கு அதெல்லாம் இஷ்யூ இல்லை, எனக்கு நான் நல்லா பேசுவேன், மற்றவங்க என்ன சொன்னாலும் எனக்கு நோ ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிக் செட்டப்ஸ் வேணும். நல்ல மொபைல் வேணும், நல்ல கேமரா விசிபிள் ஆகிற மொபைல் வேணும், ஆர்எல்ஸ் வந்து நல்ல டிஜிட்டல் மைக் வேணும், அண்ட் தென் லைட் செட்டப்ஸ் வேணும், எடிட் பண்றதுக்கு பெரிய பெரிய லேப்டாப் வேணும். இதனால நான் என்னால ஃபேஸ் காட்டி வீடியோ பண்றதுக்கு இஷ்யூவா இருக்குது அப்படின்னும் பல பேர் இந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாம இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷனா இருக்கிறது தான் த ஃபேஸ்லெஸ் கண்டென்ட் கிரியேஷன். ஓகேங்களா? நியர்லி நாங்க ஒரு thousands ஆஃப் பீப்புள்ஸ்க்கு பேச காட்டாம எப்படி வீடியோ கண்டென்ட் கிரியேட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணி அதை எப்படி ப்ராப்பரா எஸ்இஓ மூலியமா ரன் பண்றதுங்கிறத டீட்டெயில்டா நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்ப பார்த்தா ஃபேஸ்லெஸ் கண்டென்ட் சேனல்னே நீங்க யூடியூப்ல போய் பார்த்தா நிறைய வெரைட்டிஸ் வரும். அதுல நம்ம ஒரு சில சேனல் மட்டும் எப்படி இருக்குன்னு ஜஸ்ட் ஒரு கோ த்ரூக்கு பார்ப்போம். ஓகேங்களா? இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தமிழ் ஃபேக்டரி அப்படின்னு ஒரு சேனல். ஓகேங்களா?
இவங்களோட கண்டென்ட் கிரியேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வெறும் 596 வீடியோஸ் தான் போட்டிருக்காங்க. அதுல 1 மில்லியன் கிட்ட ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. ரைட்? இவங்களோட கண்டென்ட் கிரியேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா different with Sarah these days. Every time I walk by her, she keeps. அஸ்வத்தாமன் ரொம்பவே திரையில பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அந்த கோட்டையுடைய நுழைவாயில். அதாவது ஆல்ரெடி இருக்க ஒரு ஸ்டாக் வீடியோஸ் எடுத்து அவங்க வாய்ஸ் ஓவர் ஆட் பண்ணி ஒரு கதை சொல்றாங்க. அதாவது ராட்சச மனிதர்கள் வாழ்ந்த மர்ம கோட்டைன்னு ஒரு விஷயத்தை எடுத்து அதை நியர்லி 12 மினிட்ஸ் வீடியோ மேக் பண்ணி இந்த வீடியோ கிரியேட் பண்ணிருக்காங்க. பாருங்க, இந்த கோட்டை ஆகாசத்தில் மிதக்கிற ஒரு அற்புத கோட்டை மாதிரி. இதோடைய நுழைவாயில் ஒரு பெரிய ஜாயிண்ட் கிரீச்சர் ஓகேவா? அதே தகவல் தளம் அப்படின்னு ஒரு தமிழ் சேனல். இவங்களும் த சேம் அதே மாதிரிதான் கண்டென்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. வெறும் இமேஜஸ் வச்சு ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்களா தான் இருக்காங்க, இல்ல என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நல்ல எண்ணம். ஓகே. அண்ட் தென் டாக் சீரிஸ் பாட்காஸ்ட். இவங்களும் த சேம் கதைதான் உலகை ஆள்கிறது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது ஒரு வகையில உண்மையா இருந்தாலும் அந்த கதையவே ஆள்றது சைக்காலஜி தான். நீங்க அந்த பைக் வாங்குறதுக்கு பெருசா நீங்க இன்ட்ரெஸ்ட் காட்டல, ஆனா வாங்கணும்னு ஒரு ஐடியா. ஓகேவா? இவங்க எல்லாமே இந்த தமிழ் ஃபேக்டரி அப்படிங்கிறவங்க ஆல்ரெடி இருக்க ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு நீச் எடுத்து அவங்களோட கண்டென்ட்டை அவங்களோட ஃபேஸே காட்டாம ஆல்ரெடி இருக்க ஸ்டாக் வீடியோஸ், அதாவது காப்பிரைட் இல்லாத ஸ்டாக் வீடியோஸ் எடுத்து ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி அதுல 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கிட்ட வச்சிருக்காங்க. ஓகே. இந்த தகவல் தளம் அப்படிங்கிறவங்க ஸ்டோரி டெல்லிங் மூலியமா வெறும் இமேஜ் ஜென்ரேஷன் ஏஐ மூலியமா ஜென்ரேட் பண்ணி அண்ட் அதுக்கு வாய்ஸ் ஓவர் ஆட் பண்ணி 1+ மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் தென் டாக் சீரிஸ் பாட்காஸ்ட் ஆல்சோ. இவங்க எல்லாருமே பண்ற மெயின் விஷயம் ஃபேஸ்லெஸ் கண்டென்ட் கிரியேஷன். ஓகே. இந்த ஃபேஸ்லெஸ் கண்டென்ட் கிரியேஷன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உதாரணத்துக்கு எனக்கு ஐ வாண்ட் டு கிரியேட் த இமேஜ் ஆஃப் த காட் முருகன் பேபி வெர்ஷன் பிளேயிங் வித் பீகாக். இதுக்கு இதோட அர்த்தம் என்னன்னா, நான் வந்து முருகரோட ஒரு பேபி வெர்ஷன் மயிலோட விளையாடுறதுக்கு ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. அதுக்கு இந்த ப்ராம்ப்ட் யூஸ் ஆகுது. ஓகே. இந்த ப்ராம்ப்டை வச்சு நான் இமேஜ் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். அதோட ரிசல்ட் இந்த இமேஜஸ் எல்லாம். ஓகே. இப்ப அதே இமேஜஸை அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே நான் அந்த இமேஜஸை மல்டிபிளா டவுன்லோட்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது நான் அந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ண இமேஜஸ். முருகனோட பேபி வெர்ஷன் மயில் கூட இருக்க மாதிரி. ஓகே. இப்ப அதே இமேஜை இங்கே வீடியோவா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதுதான் நம்ம இமேஜ் ஜென்ரேஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ற டூல்ஸ், சாரி ஃபார்ம். அதே இன்னொரு இமேஜ் கிரியேஷன் ரெடி பண்றேன். அது எதுக்கு அப்படின்னா, ஒன் பாய் அண்ட் கேர்ள் லவ்லி கப்புள் டாக்கிங் ஈச் அதர். அவங்க ஒரு இந்தியன் கப்புள். சும்மா ஓரலா எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல
ஒரு பேசிக் இங்கிலீஷ்ல நான் வச்சுட்டு அதுக்கான கண்டென்ட்டை டீட்டெயில்டா எடுத்துட்டு அதுக்கு நான் இமேஜ் ஜென்ரேட் பண்ற கொடுக்குறேன். அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் இந்த இமேஜஸ். ஓகே, இப்ப எனக்கு உங்களுக்கு ஒரு கண்டென்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறீங்க. லைக் நான் உங்களோட நீச்சை நீங்க செலக்ட் பண்ணிக்கிறீங்க. நீச்சை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு கண்டென்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான இமேஜஸை நம்ம ஃப்ரீயாவே ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நான் இந்த இமேஜ் ஜென்ரேஷன் எல்லாமே 100% ஃப்ரீயான டூல்ஸ் யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணது. அன்லிமிட்டடா நம்ம எவ்வளவு வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். த சேம் இப்போ எனக்கு இது மாதிரி டீட்டெயில்டா ப்ராம்ப்ட் எடுக்க தெரியாது இமேஜ் ஜென்ரேட் பண்றதுக்குன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு டைப் பண்ண தெரிஞ்சா போதும். ஒரு பாய் ஒரு கேர்ள் லவ்லி கப்புள் டாக்கிங் ஈச் அதர், 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, அவங்க இந்தியன் கப்புள். இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணியே நம்ம இந்த டீடைல்டு ப்ராம்ப்டை எடுத்து இது மாதிரியான இமேஜை ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ரிசல்ட்ஸ் இங்க இருக்கும். லைக் இது மாதிரி செப்பரேட்டா ஒவ்வொரு இமேஜா ஜென்ரேட் பண்ணியிருக்கும். அண்ட் தென் அதே இமேஜை மறுபடியும் இங்க அனிமேஷன் வீடியோவாகவும் கன்வெர்ட் பண்ணியிருப்போம். வெயிட், சாரி, போட்டிருக்காங்களா? இப்ப நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லெஸ் கண்டென்ட்னா என்னங்கிறத டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபேஸ்லெஸ் கண்டென்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் உங்களோட நீச்சை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும். எல்லாருக்குமே ஒவ்வொரு ஐடியா இருக்கும், ஒவ்வொரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ரைட்? இப்ப எனக்கு ஃபேக்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட். இப்ப இருக்கிற ஃபேக்ட் எல்லாம், அதாவது நீங்க போயிட்டு ஆன்லைன்ல ஃபேக்ட்ஸ்ன்னு போட்டாலே நிறைய டாபிக்ஸ் வரும். அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் நான் வந்து ஒரு வீடியோவா எடுத்து போடுறேன், அதுல ஏதாவது காப்பி ரைட்ஸ் வரும்னா கண்டிப்பா வராது. அது எப்படி எடுக்கணுங்கிற ஒரு ஃபார்மெட் இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். இந்த காப்பிரைட் இல்லாம அந்த கண்டென்ட்டை எடுத்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கான நீச்சை செலக்ட் பண்ணிட்டு, இப்ப ஃபேக்ட் தான் உங்களோட நீச் அப்படின்னா ஃபேக்ட்ல எப்படி உங்களுக்கு ஒரு கண்டென்ட் எடுக்கிறது, அண்ட் தென் அந்த கண்டென்ட்டுக்கு எப்படி ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்றது, அந்த இமேஜை ஜென்ரேட் பண்ணிட்டு அதை எப்படி அனிமேஷனா மாத்துறது. ஓகே, அந்த அனிமேஷன் ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அனிமேஷனுக்கு கீழே எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது. அதாவது வாய்ஸ் ஓவர்ல 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து உங்களோட ஓன் வாய்ஸே கொடுத்து அது மூலியமா கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம், அது ஒரு ஆப்ஷன். அதுக்கு உங்களுக்கு ஒரு பேசிக் மைக் மட்டும் ஒரு 500க்குள்ள நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் ஏஐ மூலியமாவே வாய்ஸும் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க அதையும் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு கண்டென்ட் கிரியேஷனுக்கு உங்களுக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் உங்களோட நீச் செலெக்ஷன், அண்ட் தென் அந்த நீச்சுக்கு தேவையான ஒரு கண்டென்ட். நீச் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, கேட்டகரி. இப்போ ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நீச், அது ஒரு கேட்டகரிங்கிறத நம்ம நார்மலாக சொல்லுவோம். யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் அது ஒரு நீச். அண்ட் டெக்னாலஜி ஓரியன்டா அப்படின்னா அது ஒரு நீச். ஸ்டோரி டெல்லிங் ஒரு நீச். ஓகேவா? ஸோ உங்களோட நீச் ஃபர்ஸ்ட் நீங்க சூஸ் பண்ணிட்டு அந்த நீச்சுக்கு தகுந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை நீங்க ஜென்ரேட் பண்ணணும். ஓகேவா? அது நீங்க ஓன் கண்டென்ட்டா எடுப்பீங்களோ இல்ல ஆன்லைன்ல சர்ச் பண்ணீங்களோ இல்ல ஏஐ மூலியமாவும் சர்ச் பண்றதுக்கு நான் உங்களுக்கு டீட்டெயில்டா சொல்லி கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நீங்களா சர்ச் பண்ணி ஒவ்வொன்றா ஒவ்வொரு நாளும் தொலாவிக்கிட்டே தேடிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு கண்டென்ட் எடுக்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் ஆயிரும். ஓகே, அந்த கண்டென்ட்டும் ஆன்லைன்ல எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம A to Z சொல்லி கொடுத்துருவோம். அண்ட் தென் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம், நீச்
செலக்ட் பண்ணணும், நீச்சுக்கு தேவையான கண்டென்ட்டை எடுக்கணும். அதை நம்ம ஆன்லைன் மூலியமா இது ஏஐ மூலியமா எடுத்துருவோம். தென் அந்த நீச்சை அந்த கண்டென்ட்டை வந்து அதுக்கு தேவையான இமேஜை ஜென்ரேட் பண்ணணும். இமேஜ் ஜென்ரேட் பண்ணோன்னா அந்த கண்டென்ட்டை மட்டும் போட்டால் அந்த இமேஜ் வந்துருமா அப்படின்னு கேட்டால் வராது. சீன் பை சீனா அந்த கண்டென்ட்டை மாற்றணும். ஓகே, அதுக்கும் ஏஐ யூஸ் பண்ணியே நம்ம ஈஸியாக பண்ண முடியும். ஆஃப்டர் தட் அந்த ஏஐ யூஸ் பண்ணி அந்த சீன் பை சீனா கண்டென்ட்டும் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீனுக்கும் ஏற்ற மாதிரி 2 to 4 இமேஜஸை வந்து ஜென்ரேட் பண்ணணும். நார்மலாக எல்லாருமே பயப்படுற ஒரு விஷயம் இமேஜ் ஜென்ரேஷன் அப்படின்னா, அதுக்கு வந்து ஏஐ மூலிமா இமேஜ் ஜென்ரேட் பண்ணால் நான் நிறையா பார்த்துருக்கேன். இப்போ இந்த கோட் போட்டால் இமேஜ் வரும், பட்டு 3 to 4 கிரெடிட்ஸ் தான் வரும் ஒரு நாளைக்கு. அப்படி இல்லைன்னா மொத்தமாகவே வந்து எனக்கு ஒரு 10 கிரெடிட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. நான் அதுக்குள்ளே எப்படி நான் மந்த் கணக்காக லைஃப் லாங் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இப்போ நாம் சொல்லித்தர டூலில் வந்து 100% உங்களுக்கு ஃப்ரீ ஏஐ டூல். ஓகே, அந்த ஃப்ரீ ஏஐ டூலை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ இமேஜஸ் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் அந்த கண்டென்ட் ஒரு வேல்யூபிள் கண்டென்ட்டாக இருக்கணும், ஒரு ஸ்பேம் இல்லாத கண்டென்ட்டாக. அதாவது இமேஜ் ஜென்ரேஷன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோங்கிற பேரில் அந்த இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து நம்ம ஸ்டோரியை தாண்டி நம்ம கண்டென்ட்டை தாண்டி அன்வான்ட் விஷயத்தை வந்து ஜென்ரேட் பண்ணினோம்னா உங்களுக்கு தான் இஷ்யூ வரும். அந்த ஐடி மேபி பிளாக் ஆயிரும். ஸோ நீங்கள் பண்ணுறது கண்டென்ட்டுக்கு தேவையான இமேஜஸை நம்ம எவ்வளோ வேணாலும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நீட் செலக்ட் பண்ணியிருக்கோம். நீட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டென்ட்டை சூஸ் பண்ணுறோம். கண்டென்ட்டை சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறோம். ஆஃப்டர் தட் அந்த இமேஜை அனிமேஷனாக மாற்ற போகிறோம். ஓகேங்களா, இமேஜ் டு அனிமேஷன் நீங்களே இப்போ பார்த்தீங்க. ஆக்சுவலாக தீஸ் ஆர் த இமேஜஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணது. இப்போ இந்த இமேஜ் வச்சு இந்த வீடியோ நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுவும் அன்லிமிட்டெட் தான், எந்த ஒரு லிமிட்டேஷன்ஸும் இல்லாமல் நீங்கள் கிரியேட் பண்ணுற எல்லா இமேஜையும் அனிமேஷனாக மாற்ற முடியும். ஓகேங்களா, எதுக்கு இது யூஸ் ஆகும்னா, ஸ்டோரி டெல்லிங்காக இருந்தாலும் உங்களோட கண்டென்ட் ஓரியன்டாக ஜஸ்ட் ஒரு இமேஜை மட்டும் போஸ்ட் பண்ணுறப்ப அதோட அட்டென்ஷனும் அது லைட்டாக ஒரு மூமெண்ட்டோட அனிமேஷனோட இருக்கப்ப அதோட அட்டென்ஷனும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். சரிங்களா, அதுக்கு தான் இந்த அனிமேஷன் அப்படிங்கிற ஒரு அடிஷ்னல் விஷயத்தை ஆட் பண்ணுறோம். இதுவும் அன்லிமிட்டெட் டூல் தான். ஓகேங்களா, அண்ட் தென் வாய்ஸ் ஓவர். இப்போ நான் ஸ்டோரியை எடுத்துட்டேன், அந்த ஸ்டோரிக்கான இமேஜ் ஜென்ரேட் பண்ணிட்டேன், அந்த இமேஜுக்கான அனிமேஷனும் ஜென்ரேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்டோரியை வாய்ஸ் ஓவராக ஜென்ரேட் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாய்ஸ் ஓவரில் 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து உங்களோட ஓன் வாய்ஸ்லேயே நீங்கள் பேசி கிரியேட் பண்ணுறது. இன்னொன்று ஏஐ மூலியமாகவே அந்த கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறது, லைக் ஏஐ வாய்ஸ் ஓவர். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று ப்ளே பண்ணுறேன் பாருங்க. இந்த கண்டென்ட் கேளுங்கள். சீடர்களுக்கு பாடம் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்போது அவர் சீடர்களுக்கு துன்பம் வந்தால் நம்பிக்கையுடன் மனதை தளராமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு புத்தியை அவர்களுக்கு புகட்டுவதற்கு ஒரு சிறு கதை சொல்லி புரிய வைக்க நினைத்தார். அதனால் அவர் ஒரு எறும்பு கதையை தன் சீடர்களுக்கு சொன்னார். அதாவது ஒரு எறும்பு தன் வாயில். ஓகேவா, இந்த ஆடியோ கிளியரா கேட்டுச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது சிஸ்டம்ல ஓடுறத நான் மைக் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு ப்ளே பண்ணியிருந்தேன். ஸோ உங்களோட கண்டென்ட்டுக்கு தேவையான வாய்ஸ் ஓவரும் நம்ம ஏஐ மூலியமாவே ஜென்ரேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா,
இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கண்டென்ட் எடுத்திருக்கோம். கண்டென்ட் எடுத்து அந்த கண்டென்ட்டுக்கு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி அந்த இமேஜுக்கு அனிமேஷன் கொண்டு வந்து அந்த அனிமேஷனுக்கு ஒரு வாய்ஸ் ஓவரும் கொடுத்துட்டோம். நீங்கள் உங்கள் ஓன் வாய்ஸ் கொடுக்கணும்னா நீங்களே ஓரலாக பேசிடணும். ஏஐ வாய்ஸ்னா அது ஒரு டெக்ஸ்டாக மாற்றிருக்கணும். ஓகேங்களா? அதுவும் எப்படின்னு நம்ம டீட்டெயிலாக சொல்லிடுவோம். இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம கண்டென்ட் மேக் பண்ணுறப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த 5 இருக்கு. ஓகே, நீங்கள் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் ஒரு கண்டென்ட்டை சூஸ் பண்ணி அதை வீடியோ வரைக்கும் கொண்டு வரைக்கும் என்னென்ன பண்ணணுங்கிறத நம்ம பார்த்தோம். ஓவராலாகவே நீங்கள் ஃபேஸ்லெஸ் கண்டென்ட் கிரியேட் பண்ணணும்னா இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒரு ஃபேஸ்லெஸ் கண்டென்ட்னா என்ன, அது ஏன் ஒர்க் ஆகுது, ஓகே, அண்ட் தென் ஒரு நீச்சை எப்படி செலக்ட் பண்ணணும். அதாவது ஒவ்வொரு கேட்டகரி இருக்குன்னா எந்த கேட்டகரி உங்களுக்கு செட் ஆகுங்கிறத நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செலக்ட் பண்ணுவீங்கிறத தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் எப்படி ஒரு ஃபேஸ்லெஸ் வீடியோவை கிரியேட் பண்றதுங்கிறத தெரிஞ்சிருக்கணும். இது வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பட் இதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்லோட் மட்டும் பண்ணிட்டா நம்மளோட வீடியோ ரீச் ஆகி நமக்கு ஃபாலோவர்ஸ் வந்து நமக்கு ஏர்னிங் ஸ்டார்ட் ஆயிருமான்னா கண்டிப்பா கிடையாது. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும், இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் அப்லோட் பண்றது ப்ராப்பரா அப்லோட் பண்ணணும். நிறைய கிரியேட்டர்ஸ் பண்ற பெரிய தப்பே ஒரு வீடியோ நல்லா கிரியேட் பண்ணிடுவாங்க, பட் அப்லோட் பண்றதுல கோட்டை விட்டுருவாங்க. யூடியூப் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், அது எஸ்இஓ அப்படிங்கிற சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன்ல தான் ஒரு கண்டென்ட்டை அதோட விசிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாமா வேண்டாமாங்கிறத டிசைட் பண்ணும். அது வந்து ஒரு அல்காரிதம். ஓகே, இப்போ உங்க வீடியோவை நீங்க அப்லோட் பண்ணணும்னா அதுக்கு இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. லைக் அதுக்கான டைட்டில் இருந்து அதுக்கான டெஸ்கிரிப்ஷன், அதுக்கான ஹேஷ்டேக்ஸ், அதுக்கான கீவேர்ட்ஸ் எப்படி போடுறது, தென் அதை எப்படி விசிபிள் பண்றது, அந்த வீடியோ பார்த்தோன்னே அடுத்த வீடியோ எப்படி ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஷோ பண்ணணுங்கிறத காட்டுறதுன்னு கிட்டத்தட்ட 20+ ஆப்ஷன்ஸை கரெக்டா செட் பண்ணி தான் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணணும். ஓகேவா? எல்லாரும் பண்ற பெரிய மிஸ்டேக், அந்த வீடியோக்கு டைட்டிலை மட்டும் போட்டுட்டு அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு ஒரு 4 ஹேஷ்டேக்ஸை போட்டு அப்லோட் பண்ணிடுறாங்க. இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இதை எப்படி ப்ராப்பரா அப்லோட் பண்றது அப்படிங்கிறதும் நம்ம டீட்டெயில்டா A to Z இதில் சொல்லி கொடுத்துருவோம். அண்ட் தென் இதெல்லாம் பண்ணிட்டு இதை வச்சு நம்ம எப்படி ஏர்ன் பண்ண போறோம், நம்மளோட கண்டென்ட்டை எப்படி ஆட்டோமேட் பண்ணி அது மூலியமா நம்ம ஒர்க் பண்ணாலும் பண்ணலினாலும் அது மூலியமா ஏர்னிங்ஸ் வர வைக்கிறதுங்கிறத நம்ம ஃபுல்லா கத்துக்க போறோம். ஓகேங்களா? இதை வந்து நம்ம ஒரு 5 days கோர்ஸா டெய்லி 1 hour டீச் பண்ண போறோம். ஓகே, இந்த 5 days கோர்ஸோட சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி நார்மலா பார்த்தீங்கன்னா 5000 பிளஸ் ஒரு நார்மல் சார்ஜஸ். பட் இதே விஷயத்த இன்னைக்கு நம்ம ஒரு ஆஃபர்ல ப்ரொவைட் பண்ண போறோம். அது வெறும் ஜஸ்ட் 299 ஒன்லி. என்னடா 5000 ஒருத்துள்ளதை 299க்கு தராங்களே, இவங்க என்ன அவ்வளோ சீப்பா ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு செய்ய வேண்டாம். திஸ் இஸ் நாட் அ சீப். இது ஒரு ஹானஸ்ட்லி ஒரு ஆஃபர் ப்ரைஸா நாங்கள் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த 299 கட்டி நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபேஸ்லெஸ் கண்டென்ட்னா என்ன, அது எப்படி ப்ராப்பரா ஒர்க் ஆகுது, அண்ட் தென் ஒரு நீச்சை எப்படி செலக்ட் பண்றது, அந்த நீச்சை ஓரியன்டா இருக்கிற டாபிக்ஸை எப்படி சூஸ் பண்றது, தென் ஒரு கண்டென்ட்டை வச்சு அதுக்கு ஃபுல்லா எப்படி இமேஜ் ஜென்ரேட் பண்ணி சீன் பை சீன் ப்ராம்ப்ட் எடுத்து அந்த ஒவ்வொரு ப்ராம்ப்ட்டுக்கும் 4 இமேஜ் ஜென்ரேட் பண்ணி அந்த இமேஜை அனிமேஷனா மாற்றி அந்த அனிமேஷனுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை அப்லோட் பண்றது. அண்ட் தென் எல்லாருக்குமே ஸ்ட்ரகிள் ஆகிற ஒரு விஷயம், எப்படி ப்ராப்பரா அப்லோட் பண்றது அப்படிங்கிறது தெரியாம இருக்கிறது. ஸோ அப்படி ப்ராப்பரா எப்படி அப்லோட் பண்றதுங்கிறதும் டீட்டெயில்டா நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஓகேங்களா? அண்ட் தென் இப்ப இதை வச்சு நீங்க வேற என்னென்ன டிஃப்ரெண்ட் வேஸ்ல அமௌண்ட் மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நம்ம இந்த 299 கோர்ஸ்ல டீட்டெயில்டா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம்.
ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்த விஷயம் ஜஸ்ட் ஓரலா நம்ம ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன வேணுங்கிறத டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம். பட் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த 299 கோர்ஸ். அதுவும் டெய்லி 1 hour ஃபுல் லைவ்ல தான் இந்த கிளாஸ் நம்ம எடுக்க போறோம். ஓகேங்களா? உங்களால மேபி லைவ் அட்டன் பண்ண முடியல அந்த டைம்க்குன்னா, ஒவ்வொரு டேவோட கோர்ஸும் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நம்மளோட வெப்சைட்லயே இந்த வீடியோஸை அப்லோட் பண்ணிடுவோம். நீங்க உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைல்லயே எங்களோட கம்பெனி ஆப் இருக்கும். அந்த ஆப் மூலியமா நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்ப இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? பிகாஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் ஏர்ன் பண்ணணும், பட் எப்படி ஏர்ன் பண்றதுன்னு தெரியாம நிறைய கோர்ஸ் படிச்சு தேவையில்லாம அமௌண்ட் செலவு பண்ணி இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணி எதையுமே பண்ண முடியாம இருக்கிறதுக்கு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாலும் வித்தின் 2 months நம்ம ஏர்னிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ப்ராப்பரா கண்டென்ட்டை கன்சிஸ்டண்டா போடுறப்ப நம்மளோட ரிசல்ட் நல்லா இருக்கும். தென் நாட் ஓன்லி கன்சிஸ்டன்ட், ப்ராப்பரா அப்லோட் பண்றதுங்கிறது ஒரு மெயின் கான்செப்ட். ஸோ இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கைடன்ஸ் மூலியமா போறப்ப கண்டிப்பா உங்களுக்கான growth உங்களாலேயே அனலைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நான் குரூப்ல இதோட லிங்கை ஷேர் பண்றேன். நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்க ஹாய் அனுப்புன என்னோட நம்பருக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணிருங்க. ஓகேங்களா? கோர்ஸ் வந்து 5 days இருக்கும். டெய்லி ஈவினிங் 5 to 6 அந்த டைம்ல இருக்கும். ஓகேங்களா? ஆர்எல்ஸ் மார்னிங் பேட்ச் இருக்கும். அந்த கோர்ஸ் டீட்டெயில் மட்டும் நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன். ஓகே, இஸ் தேர் இஸ் எனி அதர் டவுட்ஸ்? 5 daysம் ஃபுல்லா லைவ் தான்ப்பா. அந்த லைவ்ல வந்து உங்களுக்கு எப்படி ஒரு ப்ராப்பரா நீங்க என்ன நீச் செலக்ட் பண்ணாலும் அந்த நீச்சுக்கான ஒரு கண்டென்ட்டை ஆன்லைன் மூலியமாவே எடுத்து எப்படி அதுக்கு ஃபுல் டிஸ்கிரிப்ஷனோட டீட்டெயில்டா ஒரு வீடியோ மேக் பண்ணி அதை அப்லோட் பண்றது அப்படிங்கிறத நம்ம தெளிவா சொல்லி கொடுத்துருவோம். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு கண்டென்ட் கையில வச்சிருக்கீங்கன்னா அந்த கண்டென்ட்டுக்கு எப்படி இமேஜ் ப்ராப்பரா ஜென்ரேட் பண்ணி அதை அனிமேஷன் பண்ணி அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது அப்படிங்கிறத A to Z டீட்டெயில்டா சொல்லி கொடுத்து அண்ட் ஃபர்தரா மோர் கண்டென்ட்ஸ் இது ரிலேட்டடா எப்படி எடுக்கிறது அப்படின்னும் தென் காப்பிரைட் இல்லாத வீடியோஸ் எப்படி யூஸ் பண்ணி உங்க கண்டென்ட்டுக்கு நீங்க யூஸ் பண்றது, ஓகே, அந்த விஷயத்தும் டீட்டெயில்டா சொல்லி கொடுத்துருவோம். நீங்க பாட்டுக்கு இடையில ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து நீங்க அப்லோட் பண்ணி உங்களோட வாய்ஸ் ஓவராவோ ஏதோ கொடுத்தாலும் நாளைக்கு அதுல ஏதாவது இஷ்யூ வந்தது அப்படின்னா அது உங்களுக்கு தான் ப்ராப்ளம். ஸோ எப்படி காப்பிரைட் இல்லாம அந்த கண்டென்ட் எடுக்கிறதுங்கிறத ஒரு கைடன்ஸோட சொல்லி கொடுத்துருவோம். இனிஷியலா ஷார்ட்ஸே அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, எடுத்தோடனே பெரிய வீடியோஸ் பண்றதுங்கிறது உங்களுக்கும் ஸ்ட்ரகிளா இருக்கும். சின்ன சின்ன வீடியோஸ் ஃபர்ஸ்ட் எப்படி பண்றதுங்கிறது டீட்டெயில்டா பார்த்துட்டு அதுலயே உங்களுக்கு நீங்க பெரிய கண்டென்ட் பண்ணாலும் சின்ன கண்டென்ட்டும் சைட்ல பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்ப வீக்லி ஒன்ஸ் ஒரு பெரிய கண்டென்ட், அதர் டேஸ்லாம் ஒரு சின்ன சின்ன கண்டென்ட் எப்படி மேக் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் தென் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் டைம்ல உங்களுக்கு டைமும் சீக்கிரம் இப்போ இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நியர்லி ஒரு 2 hours எடுக்கும் ஒரு கண்டென்ட் நீங்க கிரியேட் பண்ணி கண்டென்ட் எடுத்து அந்த கண்டென்ட்டுக்கு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி அந்த இமேஜ் எல்லா ப்ராசஸும் முடிச்சு அந்த வீடியோ அப்லோட் பண்றதுக்கு. இதே
ஒரு 1 month ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த 2 hours அப்படியே 1 hour மாறிடும். சரிங்களா? உங்களால லைவ் அட்டன் பண்ண முடியலன்னா டெய்லியும் நீங்க இப்ப இன்னைக்கு நான் ஈவினிங் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த கிளாஸோட வீடியோ நாளைக்கு மார்னிங் உங்களோட ஆப்ல அப்லோட் ஆயிரும். ஓகேங்களா? நீங்க அதுக்கப்புறம் எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம். அதுல டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க ஃபர்தரா அன்னைக்கு அடுத்த நாள் கிளாஸ் அட்டன் பண்றப்பயோ இல்ல ஃபைனல் டே ஆஃப் செஷன்ல எல்லா டவுட்ஸும் ஒரு 1 hour தனியா பேசி கிளியர் பண்ணுவோம். அப்பயும் பண்ணிக்கலாம். இல்ல டே பை டேல உங்களுக்கு டைம் இருந்தாலும் நீங்க அப்பப்பயே கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே? ஏன் இது டே 1ல நீங்க கவனிக்கலையா அப்படிலாம் நான் கேட்க மாட்டேன். உங்களுக்கு டீட்டெயில்டா என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எப்படி ப்ராப்பரா அப்லோட் பண்றது, எப்படி ப்ராம்ப்ட் எடுக்கிறது, எப்படி கண்டென்ட் எடுக்கிறதுங்கிறத எப்ப டவுட்ஸ் இருந்தாலும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவேன். அந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். நான் இப்ப குரூப்லயும் போட்டுருவேன். நீங்க அதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். இல்ல எல்லாமே 100% ஏஐ டூல் தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு பயந்துக்காதீங்க. ஏன் அப்படின்னா இப்ப இது பெய்டு டூலா இருந்ததுன்னா நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே இன்ஃபார்ம் பண்ணி தான் நான் அதை சொல்லி கொடுக்கணும். அதுதான் கரெக்டான விஷயம், ரைட்? இது நான் ஃபுல்லா எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா எல்லாமே ஃப்ரீ ஏஐ டூல்ஸ் தான். சரிங்களா? ஸோ இவங்க இப்ப சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெய்ட் டூல்னு சொன்னாங்கன்னா நான் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்குமே, நீங்க பயப்படவே வேண்டாம். திஸ் இஸ் நம்ம இதுக்காக யூஸ் பண்ற எல்லா டூல்ஸுமே ஃப்ரீ ஏஐ டூல்ஸ் தான். ஓகேங்களா? வாய்ஸ் ஓவர் கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கும் டூல்ஸ் ஏஐ டூல்ஸ் இருக்குது. அதுக்கு இல்லை நான் வாய்ஸ் ஓவர் ஏஐல ஜென்ரேட் பண்ணல, என்னோட ஓன் வாய்ஸே நான் ட்ரை பண்றேன் அப்படின்னா மட்டும் நீங்க மைக் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? அது உங்களோட ஒப்பீனியன். ஒரு மைக் வந்து 500-600க்கு நல்ல மைக்கா வாங்கி வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது ஓன் வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணா. ஓகே? அதே நம்ம ஏஐ மூலியமா ஒரு வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணி அது உங்க வாய்ஸோட க்ளோன் பண்றதுக்கும் எப்படின்னு நான் சொல்லி கொடுப்பேன். சரிங்களா? அப்படி பண்றப்ப அது ஏஐ வாய்ஸா ஏஐ வாய்ஸாவும் இல்லாம உங்களோட வாய்ஸாவும் ப்ராப்பர் ஃபுல்லா இருக்காது. மிக்ஸ்டா கொஞ்சம் நீட்டா இருக்கும். பட் அந்த இதுக்கு வந்து பெய்டு வெர்ஷன் கேட்பாங்க. ஒரு லிமிடேஷன்ஸா இருக்கும் வாய்ஸை க்ளோன் பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ நான் என்ன ப்ரிஃபர் பண்ணா ஒன்றும் உங்க ஓன் வாய்ஸ் போங்க அல்லது ஏஐ வாய்ஸே ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. அதுல சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் நம்ம எடிட்டிங்ல கேப்கட் எடிட்டிங்ல நான் சொல்லி கொடுப்பேன். ஓகேங்களா? கேப்கட் மூலியமா தான் நம்ம இதை எடிட் பண்ணுவோம். அந்த எடிட்டிங்ல நான் உங்களுக்கு எப்படி அந்த வாய்ஸை என்ஹான்ஸ் பண்ணி கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் கொண்டு வரதுன்னு நான் சொல்லி கொடுப்பேன். Any other doubts? Yeah, 5 days course only. அந்த 5 டாபிக்கும் ஃபர்ஸ்ட் டாபிக்ல நான் சொன்ன மாதிரி ஃபேஸ்லெஸ் கண்டென்ட்னா என்ன, அது எப்படி ப்ராப்பர் ஒர்க் ஆகுதுங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினாதான் கண்டென்ட் கிரியேஷனுக்குள்ள நீங்க போக முடியும். ஆக்சுவலா எனக்கு தான் ஃபேஸ்லெஸ் கண்டென்ட்னா என்னன்னு தெரியுமே, அதையும் ஒரு டாபிக்கே எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபேஸ்லெஸ் கண்டென்ட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது நம்மள பல பேருக்கு தெரியாது. ஏன் ஒர்க் ஆகுதுங்கிறதும் பல பேருக்கு தெரியாது. அதை தெளிவா சொன்னாதான் உங்களுக்கு நீங்க கண்டென்ட் கிரியேட் பண்றப்போ உங்களோட நீச்சை சூஸ் பண்றப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இப்ப நான் ஒரு ஓரலா தான் ஃபேஸ்லெஸ் கண்டென்ட்னா என்னங்கறத சொல்லியிருக்கேன். பட் அது டீப்பா சொல்றப்பதான் ஏன் அந்த ஃபேஸ்லெஸ் கண்டென்ட் ஒர்க் ஆகுது, எந்தெந்த நீச்சுக்கு இது பெட்டரா ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து டீட்டெயில்டா எடுத்துட்டு அண்ட் தென் எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்றது, எப்படி நீச் சூஸ் பண்றது, எப்படி கண்டென்ட் சூஸ் பண்றதுங்கிறதெல்லாம் போக முடியும். ஓகே?
ஆக்சுவலாக நீங்கள் கேட்டிங்களா அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அது வந்து எண்ட் ஆஃப் த டேல அந்த டாப்பிக்கும் இன்க்ளூட் ஆகும். அதாவது ஒரு ப்ராடக்டோட வீடியோ மட்டும் போட்டுட்டு, அது யாரு அமேசான்ல இருக்க எந்த ப்ராடக்டா இருந்தாலும் அதோட வீடியோ போட்டுட்டு அதை யார் வாங்கினாலும் உங்களுக்கு அமௌண்ட் வர மாதிரியும் ஒரு அடிஷ்னல் ஆப்ஷன் நம்ம சொல்லி கொடுப்போம். இந்த ஏர்ன் மணி வீடியோ வச்சு நம்ம அமௌண்ட் ஏர்ன் பண்றது நாட் ஒன்லி நீங்க கிரியேட் பண்ற ஃபேஸ்லெஸ் கண்டென்ட், ஓகேங்களா, மற்றவங்க ப்ராடக்டோட வீடியோஸை எடுத்து போட்டும் உங்களால ஏர்ன் பண்ண முடியுங்கிறத இந்த ஃபிஃப்த் ஆப்ஷன். அமேசான்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும், அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு ஒன்று சொல்லுவாங்க. இதுக்காக நீங்க யாருக்கிட்டே போய் வாங்குங்கன்னு சொல்லவே தேவை கிடையாது. அந்த ப்ராடக்டை பத்தி நீங்க ஆல்ரெடி இருக்கிற இமேஜஸை வச்சு ஒரு வீடியோ எப்படி எடுத்து அவங்களுக்கு எப்படி அவங்க கமெண்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராடக்ட் லிங்க் போகுங்கிறதுல நம்ம இதுலயே கவர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ எனி அதர் டவுட்ஸ்? யா 299 ஒன்லி. நீங்க வெப்சைட்ல ப்ளே பண்றப்ப ஒரு 10 to 15 rupees அடிஷ்னலா காட்டும், அது டேக்ஸ் அது மாதிரி வரும், அவ்வளவுதான், வேற எந்த சார்ஜஸும் வராது. இதுலயே உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே நாங்க கொடுத்துருவோம். இல்லம்மா, நான் லைவ் எடுப்பேன், ஆஃப்டர் தட் ரெக்கார்டிங்ஸ். நான் லைவே ரெக்கார்டிங்ஸ் போட மாட்டேன், சரிங்களா? லைவ் ரெக்கார்டிங் போடுறேன்னா நான் ரெக்கார்டிங்னே சொல்லி சேல் பண்ணிட்டு போயிடலாமே. லைவ் எடுத்து லைவ்ல தானே நீங்க டைரக்டா எங்கிட்ட டவுட்ஸ் இருந்தா கேட்க முடியும், அதுக்கு தானே இந்த கோர்ஸு. இதெல்லாம் ரெக்கார்டிங்காவே சேல் பண்ணா நியர்லி 1000, 2000, 3000 எவ்வளோ வேணாலும் சேல் பண்ணிட்டே போயிடலாம். இன்னொரு 5 டாபிக்ஸ் அடிஷ்னலா ஆகாத போகாத டாபிக்ஸ் தான். பட் எது தெரிஞ்சுக்கிட்டா ப்ராப்பரா அப்லோட் பண்ண முடியுமோ, ஏர்ன் பண்ண முடியுமோ அதை மட்டும் நாங்க கிறிஸ்பா கவர் பண்ணி சொல்லித்தரோம், அவ்வளவுதான். மேபி நீங்க பிசிக்கலா ஒர்க் பண்றப்ப நீங்க ஸ்ட்ரகிள் பண்றப்ப அதையும் நான் ஃபேஸ் பண்ணி கொடுத்துருவேன்ல. யா, லேப்டாப் இல்லைனாலும் மொபைல்லயே எடிட் பண்றதுக்கும் நம்ம சொல்லிடுவோம். மொபைல்ல என்னென்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணி, என்ன ஆப்ஸ் யூஸ் பண்ணி கேப்கட்டே நம்ம மொபைல்லையும் இன்ஸ்டால் பண்ணலாம். தென் அதுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஸும் சொல்லி கொடுத்து அதில் எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறதும் நம்ம கவர் பண்ணிடுவோம். நம்ம இதில் எடுக்கிறப்ப கேப்கட்டில் எடுப்போம். அண்ட் தென் நான் சொல்கிறது இன்னொன்று இன்ஷாட்னு ஒரு ஆப் சொல்லி தருவோம். அந்த ஆப்பில் வந்து மொபைல் எடிட்டிங்கில் வரும். ஃபார்மேட் பார்த்தா ரெண்டுமே ஒன்று தான், ஒன்றும் டிஃப்ரென்ஸே உங்களுக்கு பெருசாக இருக்காது. 99% சேமாக தான் இருக்கும். கேப்கட்டில் கொஞ்சம் அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் ஆட் ஆகிருக்கும். Yeah, okay, all. If you are interested to join, please use the purchase link on our community group and share the screenshot. நீங்க ஜஸ்ட் இந்த லிங்கை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டு எனக்கு அந்த லிங்கை மட்டும் ஷேர் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பேட்ச் டீட்டெயில் சென்ட் பண்ணிடுவேன். ஓகே, தேங்க்யூ.